தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பாப்பாநாடு பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணை சிறுவன் உட்பட 4 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பேர் அதிர்ச்சியாகும் வகையில்தான் தற்பொழுது மிகப்பெரிய சம்பவமும் கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திமுகவை சார்ந்த மிக முக்கியமான நபர்கள் செய்த சேட்டையின் காரணமாக ஒட்டுமொத்தமாக ஊரே தற்பொழுது அதிர்ச்சியடைந்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்களை கேட்கக்கூடிய நபர்களது எண்ணிக்கையும் அதிகமாகிவிட்டது. ஒட்டுமொத்த திமுகவின் ஆட்சியில் தமிழகம் அமைதியாக இருக்கிறது என்று ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் மட்டும்தான் கூறிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மிக மோசமான அதுவும் காட்டுமிராண்டித்தனமான செயல்களை தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் தொண்டர்கள் செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் சிறுமி என்று கூட பார்க்காமல் மிக பெரிய அளவில் மோசமான நிலைமைக்கு தள்ளிவிட்டு தற்பொழுது கைதும் செய்யப்பட்டிருக்கிறது காவல்துறையினர். இளம்பெண்ணை கூட்டுப்பாலியல் செய்த மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை தமிழகம் முழுவதும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. அதுவும் திமுகவின் ஆட்சியில்தான். இது ஸ்டாலின் கண்களுக்கு தெரியுமா என்ற கேள்வியையும் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகளை கேட்டு வருகிறார்கள். தமிழகத்தை சார்ந்த திமுகவின் தொண்டர்கள் கூட்டு பாலியல் செய்த சம்பவம் தமிழகத்தில் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பெயரில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருந்தாலும் திமுகவின் நிர்வாகிகள் தான் போதை மருந்து கடத்தல், கொலை, கொள்ளை சம்பவங்கள், கற்பழிப்புகள் அதிக அளவில் செய்து வருவதாக தற்பொழுது எதிர்க்கட்சி தரப்பினர்கள் கடுமையான விமர்சனத்தையும் செய்து வருகிறார்கள். திமுகவின் கொள்கைகள் சரியாக இல்லை, இதன் காரணமாகத்தான் தமிழகத்தில் பல அசம்பாவிதங்கள் நடைபெற்று வருவதாகவும் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர்கள் கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்து வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் மிக மோசமான சூழ்நிலை தான் ஏற்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி போதும், தமிழக மக்கள் இனியும் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் சரியான தலைவருக்கு ஓட்டுக்களை செலுத்தினால் தமிழகம் வளம் பெறும் என்று திமுகவின் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களை தெரிவித்திருப்பது பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை தற்பொழுது தஞ்சாவூர் ஒரத்தநாடு கிராமத்தில் நடந்திருப்பதும் அதன் பக்கத்து ஊருக்காரர்களும் உறவினர்களின் செயல்பாட்டின் காரணமாக தற்பொழுது அந்த உயிரை பிரிந்து விட்டதாகவும் செய்திகள் வெளியாகி குடும்பத்தினருக்கு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.